ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களை விஜய் சங்கர் பேசுகிறேன். விஜய் ஸ்பாட் சேனலுக்காக உங்களுக்கு வரவேற்கிறேன். இப்போ போன வாரம் வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லாக சரியான ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னா அதான் அந்த தீர்ந்து போன சக்தியும் தூர்ந்து போன சக்தியும் தான். அதை நேற்று சொன்னார்ல, திருச்சி மாநாட்டுக்கு திருச்சி மக்களை பார்க்க வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்தார்ல, அவரே தான் நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள். என்ன நல்லா வச்சு அடின்னு அடிச்சிட்டாரு. இவர் அரசியலை வந்து இவங்களால் கணிக்கவே முடியல. பத்திரிக்கையால் சந்திக்க மாட்டார், கண்டினியூட்டாக வளன்னு பேச மாட்டார் யாருக்கிட்டையும். ஆனால் வந்து எல்லா கட்சியும் நிம்மதி இல்லாமல் பேசி விட்டு போயிடுவார். இவர் பண்ணுறத நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது சிரிப்பு வருது மீன்ஸ் நான் என்ன சொல்ல, எதிர்கட்சியை நினச்சா இன்னும் கொஞ்சம் சிரிப்பாக வருது. வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கி எல்லாத்தையும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டு குழப்பி விட்டு போயிடுவார். ட்ரிக்கர் ஆக்கி விட்டு போயிடுவார். ட்ரிக்கர் ஆகி விட்டு போகும்போது அந்த இடத்துல அவங்க என்ன வந்து புலம்ப ஆரம்பிச்சிடும். சரி, இவ்வளோ புலம்புனாங்களே. நேற்று அந்த அஞ்சலை அம்மாள் வம்சாவளி ஆகிய எழிலன்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவர் ஏதோ ஸ்கிரிப்டை பார்த்து படிக்க விடுங்க சார் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னார். சரி, ஓகே. நான் உங்கள்கிட்டே கேட்குறேன் சார், நீங்கள் இப்போ இருக்கிற கட்சியோட பொதுச் செயலாளரோ இல்லை அந்த கட்சியின் தலைவரோ இல்லை உங்கள் சின்ன தளபதின்னு சொல்கிறீங்களா உதயநிதி அவர்கள், அவங்களையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்கிரிப்டு பார்த்து தான் சிஎம் அவர்கள் படிக்கிறார், ஓகேயா? அதே ஸ்கிரிப்டை பார்த்து நீங்கள் பிழை இல்லாமல் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் படித்து காட்ட சொல்லுங்கள். முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அவங்க திருக்குறள்லாம் தப்பாக சொல்லுவாங்க. இளமை போத்து விடும், இன்மை போத்து விடுறதுக்கு இளமை போத்து விடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? படிச்சுட்டு வரல, அதனால் உங்களுக்கு தெரியாமல் போச்சு. சரி, ஓகே. அப்போ நீங்கள் அந்த திருக்குறளை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எதுக்கு சின்ன பசங்க முன்னாடிலாம் கேவலப்பட்டு இந்த எலெக்ஷனில் தோற்று போய்? அதனால தான் சரி, அவர் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறதாவே இருக்கட்டும். ஸ்கிரிப்டை பார்த்து படிக்காதெல்லாம் மேட்ரு இல்லை, என்ன சொல்ல வராங்க அதுதான் மேட்டர். அவரே நரேட்டிவ் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம் வீட்டில் இருந்து. வந்துட்டு இங்கே ஃப்ளோவில் சொல்லும்போது எது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் எழுதி வச்சு, எது விட்டுறக்கூடாதுன்னு எழுதி வச்சு கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ நம்மளும் வீடியோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மறந்துடுவோம். ஏதோ ஒரு டென்ஷனில் யாருமா அடுத்து என்ன சொல்லலாம்னு ஒரு கன்ஃபியூஷனில் மறந்துடும். ஆனால் அவர் வந்து மறக்கக்கூடாது, எதையும் இப்போ நம்ம விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம ப்ராப்பராக சொல்லணுங்கிற ஒரு காரணத்துக்காக எழுதி வச்சு பண்ணுறாரு. இது ஒன்று. அப்புறம் முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கே அமைச்சர் ஒருத்தர் உதயகுமார்னு சொல்லிட்டு அவர் ஹை லெவல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று என்ன சொல்கிறாரு, அந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரம் கழித்து உங்களால் ஏடிஎம்கேலேருந்து ஒரு 4 பேரை நீங்கள் பிரித்து கூப்பிட்டு போயிட்டீங்க. யார்? விஜயை சொல்கிறார். நீங்கள் பிரித்து கூப்பிட்டு போயிட்டீங்க. கூப்பிட்டு போனதுனால அது மனசு நொந்து போய் அதிமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏடிஎம்கே அழியணும்னு நாங்கள் நினச்சோம்மா? அதாவது தமிழக வெற்றி கழகம்னு நினச்சிச்சா? கிடையாது. அது அவங்களோட ஓட்டை நம்ம வாங்கணும்னு நினச்சோம்மா? கிடையாது. டிஎம்கே ஓட்டை வாங்கணும்னு நினச்சோம்மா? கிடையாது. யார் ஓட்டையும் வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தங்க அவங்களோட கொள்கையையும் அவங்களோட மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்கிற வாக்குறுதியும் மக்களுக்கு பிடிச்சி போய் ஓட்டு போடுறாங்க. அது எப்படி? அதே மாதிரி அந்த 4 எம்எல்ஏஸ் விலகி வந்தது அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் மாறி வந்தாங்க.
மக்கள் சேவை செய்கிறதுக்கு நம்ம இருக்கிற கட்சி தடை இருந்ததுன்னா அந்த தடையான கட்சியை ரிசைன் பண்ணிவிட்டு வந்தால் தான் ஒரு மக்கள் இதை செய்ய முடியும்னா அதுலேருந்து வெளியே வர தப்பு இல்லைன்னு நினச்சி தான் அவங்க வெளியே வந்தாங்க. இதுலேருந்து நிறைய நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேக்காரங்களும் சரி, டிஎம்கேக்காரங்களும் சரி. என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த 4 எம்எல்ஏஸுக்கும் மக்கள் தக்க பாடம் போட்டணும், அவங்களால அடுத்து நிற்க வைக்கவே கூடாது, தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு அச்சாங்கிறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த 4 எம்எல்ஏஸுமே மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க தான். அவங்கள கூட உங்களால் வச்சு உங்கள் எடப்பாடி அவர்களை தான் கேட்குறேன், உங்கள் கட்சியில் மேனேஜ் பண்ண முடியலைன்னா நீங்கள் யாரை வச்சு மேனேஜ் பண்ண போகிறீங்க அந்த கட்சியை? நான் எடப்பாடி சார்கிட்ட இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கு ஒரு தனி வீடியோ போகலான்னு இருந்தேன். ஆனால் இவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ போட்டு வீடியோ டயத்தையும் என் டயத்தையும் இதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்னு தான் நான் இப்போ ஃப்ளோவில் அடிச்சு விட்றேன். என்னென்னா, அந்த கட்சி உங்களோட தான் கிடையாது. நீங்கள் ஆரம்பித்த கட்சியாக கிடையாது. நீங்கள் செலவு பண்ணீங்களான்னு கேட்டால் கிடையாது. எவனோ ஒருத்தர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பித்து அவர் முதல்ல போட்டு அந்த கட்சியை ஆரம்பிப்பாராம். அவர் இறந்ததுனால இவங்களுக்குள்ளே அப்போ சண்டை போட்டு ஜானகம் மட்டும் கொடுத்தாங்க. ஜானகம்மா சரியாக நிர்வாகம் பண்ண தெரியாமல் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறையா பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாட்ட நம்பி ஒப்படைச்சிட்டு போனதை ஜெயலலிதா அம்மா சாகிற வரைக்கும் காப்பாற்றினாங்க. அந்த சாகிற வரை காப்பாற்றினதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடிச்சான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் கட்சியை கொண்டு போய் டிஎம்கேவோட லிங்க் பண்ணி ஆட்சி அமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதைத்தான் நேற்று போட்டு உடைச்சார். எனக்கு இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்னால தான் இதை பற்றி நான் எதுவும் பேசலை. இப்போ அவரே சிஎம் சாரை ஓப்பனாக மீட்டிங்கில் சொல்லும் பிறகு தான் உண்மை தான் போடுக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியில் எம்எல்ஏஸ் அப்புறம் கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தார் எடப்பாடி சார். அப்போது உதயநிதி பேசுறதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அப்போவே ஒரு அஃபீஷியல் நியூஸ் வந்துச்சு. ஆனால் என்னால் நம்ப முடியல. ஏன்னா மீடியாவில் உண்மை பொய் அப்படி பின்னி படைஞ்சு தான் வந்துட்டுருக்கு நியூஸ் எல்லாமே. அதனால் அதை என்னால் நம்ப முடியல. இப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை நம்ப முடியும்? அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் பேசாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் அதை பற்றி எதுவும் பேசாமல் இருந்தேன். இப்போ நேற்று தலைவர் அவர்கள் சொன்ன பிறகு தான் உண்மை எது பொய் எதுன்னு தெரிய வருது. இல்லை, எவனுமே வந்துடக்கூடாது, நம்ம தான் ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு நீங்கள் மக்கள் செல்வாக்கு வாங்கியிருக்கணும். உங்கள் கட்சியிலே உங்கள் அந்த செல்வாக்கு இல்லையே. அதனால தான் இப்போது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னவன எவனுமே வரல. இப்போ நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிவிட்டு இந்த 2 பேர் சேர்ந்து பேசுனதை ஒரு மெயின் காரணமாக சிவி சண்முகம், வேலுமணி தலைமையில் எல்லோரும் வந்தாங்க. கடைசியில் எடப்பாடி சார் பயன்படுத்தினு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனாங்க. இந்த 4 பேர் மட்டும் ரிசைன் பண்ணிவிட்டு வந்தாங்க. அது அவங்க என்ன மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது திருப்பி வாபஸ் வாங்கக்கூடாது. வாபஸ் வாங்காமல் இருந்தால் அவங்க பேருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதை ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வாங்கக்கூடாது. அப்படியே எலெக்ஷனில் போய் நின்னா விசிலுக்கு நின்னா கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜ் அவங்களால வாங்க முடியும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ரிசல்ட் லெட்டரை வாபஸ் வாங்கக்கூடாது. அப்போ தான் வேலுமணி மாதிரி இவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வரும். சரியா? சத்யபாமா அவர்களுக்கும், எஸ்சி சுப்பையா அவர்களுக்கும், அப்புறம் இன்னும் 2 எம்எல்ஏஸ் அவங்க பேர் தெரியலன்னு நினச்சிக்கோங்க. அவங்க எல்லாருமே மக்கள் சேவை செய்கிறதுக்கு இந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியோட தலைவரும் அந்த அதிமுக கட்சியும் இடத்துல இருக்குங்கிறதுனால தான் வெளியே வந்திருக்காங்க. இதுதான் ஒரு உண்மை. மக்களோட வரி பணம் செலவாகுது, இந்த ஓட்டு போடுறது செலவாகுது. அதில் நான் எந்த ஒரு குத்தமும் சொல்லலை. செலவாகுது தான். ரிசைன் பண்ணிட்டாங்க. எப்படி நீங்கள் அந்த திருச்சி இடைத்தேர்தல் நடத்துவீங்க, நடத்தும்போது இது சேர்த்து நடத்திட்டு போங்க, அவ்வளோதான். ஒரே செலவு முடிஞ்சிடும்ல.
அந்த எம்பி எலெக்ஷன் மயிலை தொகுதி அது என்றைக்கு நடத்த போகிறீங்கன்னு தெரியல. மயிலம்மா சிவி சண்முகம்மா அவர் அரசியல் விட்டே போகிறேன்னு சொல்லிட்டார் ஒரேடியாக. அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி வந்து நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் அடுத்த அம்மா அப்படின்னு சொல்லி அவரே அவர் நெரட்டிவ் செட் பண்ணுறாரு. அது வந்து அங்கே உள்ள கட்சிக்காரங்க வந்து ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து அடுத்து சிஎம் ஆக முடியும். இல்லாட்டி இப்போ ஜெயிச்சிருக்கீங்க எடப்பாடி தொகுதி எம்எல்ஏ, அது கூட அடுத்து ஜெயிக்க மாட்டீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் வீழ்ச்சிக்கு நீங்களே ஊனாக போட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடியும் உங்களுக்கு ஃபெயிலியராக தான் அமையுது. இல்லாட்டி ஏன் தோற்றீங்க இந்த 2 தடவை? டிவிக்காவே ஜெயிக்க விட்டுருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்தளவுக்கு நிர்வாக திறமை கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நிர்வாக திறமை, ஆட்சி பண்ணுற திறமை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற கேட்குற மாதிரி இருக்கணும். அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் வெளியே அந்தேருந்து வெளியே தான் அனுப்பிட்டு இருக்கீங்க. வெளியே அனுப்புறதுக்கு நீங்கள் எதுக்கு கட்சி வச்சு நடத்திட்டீங்க? நீங்கள் எதுக்கு பொதுச் செயலாளராக இருக்கீங்க? எனக்கு இது கூட பிரச்சனை இல்லை. முந்தானத்து அவனுக்கு 18 வயசு ஆச்சான்னு கூட தெரில. நியூஸில் பார்த்து தான் எனக்கு தெரியுது. அந்த பெரிய சின்ன பையங்க பசங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு பூரா அதிமுக கட்சி துண்டை போட்டு சாலையை அணிவிச்சு, அது 18 பேருன்னு நினைக்கிறேன், 18 பேரோ 20 பேரோ, அவங்கள பூரா தாவிகாவிலிருந்து அதிமுகவில் தான் ஐக்கியமாக வந்து கட்டாயப்படுத்தி எடப்பாடி முன்னிலை தஞ்சம் அடைந்தனான்னு போடுறாங்க நியூஸ். எனக்கு சிரிப்பு தான் வருது. இல்லை, உங்களுக்கு அப்படி பயம்னா நீங்கள் சரி, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே. தீர்ந்து போன சக்தி 2யுமே நான் கேட்குறேன். திருச்சி இடைத்தேர்தலில் 4 வேணாம், 5 வேணாம், ஒரே ஒரு இடைத்தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருங்க பார்ப்போம். ஜெயிக்க மாட்டீங்க. மக்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரே கூட்டாளிகள் ஒன்றா சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்லி இந்த 5 நாள் என்ன கிடுக்குப்பிடி பண்ணிட்டீங்க. அதிலே மக்கள் உங்களை வெறுத்துட்டாங்க. வெளியே போய் கேட்டு பாருங்கள், காரி துப்புறாங்க உங்களையும் சரி டிஎம்கேவை அதை விட கழிவு ஊற்றுறாங்க. நான் அதை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. இன்னொன்று, அந்த 25 நாள்லேயே அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் எடப்பாடிகளும் மாறி இந்த கவர்மெண்ட் மேலே குத்தம் முன்வைக்காங்க. சரி, ஓகே. 20 நாளில் நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்களா? பதவியேற்ற 20 நாளில் கொலையை அடக்க முடிஞ்சவங்களா? வன்முறை அடக்க முடிஞ்சா? டாஸ்மார்க் எடுத்து மூடியிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு ஒரு வெத்து விளம்பரத்துக்காக இந்த அறிக்கைலாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த 20 நாளில் அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் எடுத்தோடனே டாஸ்மார்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணார். அதில் நட்டம் வந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு ஏன் அடைச்சார்? குடியினால தான் முக்கால்வாசி குடும்பம் கெட்டு போகுது. புரியுதா? உள்ளூரில் இருக்கிறான், லாங்கில் கொண்டு போய் கடையை வச்சா இங்கேருந்து அங்கே போக மாற்றப்பட்டுங்கிறதுக்காகவே குடியை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அதுக்காகத்தான் குடியை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி அதை குறைச்சிது. டாஸ்மாக் குறைச்சிது, அப்புறம் ப்ரைவேட் பாரோட டைமிங் குறைச்சிது. நிறைய இது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் பக்கத்தில் ப்ரைவேட் பார்ஸ் இருந்தால் அதெல்லாம் மூடிட்டாங்க. நானே கண் கூட பார்க்குறேன் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீங்களே ஒன்று நினச்சிட்டு நீங்களே பேசுனீங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? எத்தனை மக்கள் வெளியே போய் கேட்டு பாருங்கள். இந்த 20 நாளில் யாருமே இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் செய்யாது கூட அவர் செஞ்சு காட்டிகிட்டு இருக்காரு. அது வந்து உங்களுக்கு வைத்தறிச்சல், அதுதான் வைத்தறிச்சல் உங்களுக்கு. அப்புறம் இதைத்தான் சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். ஜென்சி டிஎம்கே மீட்டிங்னு சொல்லி ஒன்று போட்டாங்க பாரு, சரியான காமெடி. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான், டைலாக்கை நல்லா கேட்டுக்கங்க. நாங்கள் என்ன வாழையடி வாழையா வெட்டப்படும் வாழை மரம் என்று நினைத்தாயா?
வாழையடி வாழையாய் வெட்டப்படும் வாழை மன்று நினைத்தாயா, வெட்ட வெட்ட வளரும் வாழை மன்று நினைத்தாயா. நாங்கள் வந்து வாழையடி வாழையாய் வளரும் ஆலமரங்கிறான். இது என்ன பஞ்சு டைலாக்கு? இந்த அயோக்கியா படத்தில் பார்த்திபன் சொல்லுவார்ல, எவன் எழுதி கொடுத்த டைலாக்டா இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான டைலாக் எழுதி கொடுத்துருக்கான். அதில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த யூடியூபர்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் 6 பேர் பேசுகிறாங்க, நம்ம மைக்கில் பேசுகிறாங்க. எல்லாருமே யூடியூபர், அவங்க மட்டும்தான் ஜென்சின்னு நினைக்கிறேன். கீழே உட்காந்துருக்க எல்லாருமே 40க்கு மேலே உள்ளவங்க தான். ஏன்டா உங்களுக்கு 18 வயசு ஆன பசங்களும் ஒரு காசு கொடுத்து கூட கூப்பிட்டு வர முடியல. எனக்கு அதை நினச்சாதான் சிரிப்பாக இருக்குது. ஆனால் சிரிப்பு அடக்க முடியல என்னால். அப்புறம் டிஆர்பி பாலு அவரோட பையன் ராஜா, அவர் என்ன ஜென்சி கிட்ஸா, அவரையும் ஏன் உள்ளே கூப்பிட்டு வந்து விட்டுக்கிட்டு அவரையும் பேசி சேர்த்துலையாக நீங்கள் கெடுக்குறீங்க. இதான் அந்த 3 நாளாக இப்படி ஒரு காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கல்யாணம் கொண்ட வீட்டில் போய் பம்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல சிஎம் விஜய் சார் அவர்கள், அதை பற்றி இப்போ பேசி ஆகணும். நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். எப்படி இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் விஜய் சிரிச்சார். சரி ஓகே, இன்ஸ்டாகிராமை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க, அதில் வச்சு தான் விஜய் ஜெயிச்சிட்டார். நான் ஒத்துக்கிறேன். நான் ரிப்பீட் கேட்குறேன். ஒரு நாளைக்கு யூடியூப்பில் டிஎம்கேவோட விளம்பரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்துச்சு, எத்தனை பேர் யூடியூப்பை யூஸ் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். டிஎம்கேக்காரங்களே பல பேர் புலம்புனாங்க. அந்த ஆடை ஒரு தடவை போகிறதுக்கு 10லேருந்து 18 கோடியோ செலவாகுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக பயன்னு தெரியல, சொல்லுவாங்க. அது சபரீசன் அவர்கள் பார்த்துக்கிட்டுவார், அந்த கொடுக்குறது வைக்கிறது அது ஒன்று. இது வந்து விஜய்க்காக இன்ஸ்டா பண்ணது, அவன் வெட்டி விளம்பரம், அது பூரா கவர்மெண்ட் காசு தான் போகுது. அப்புறம் பெண் மீடியா சபரீசனோடது, ஆனால் வேறு ஒருத்தவங்க நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது ஒன்று. அப்புறம் சன் நியூஸு, கலைஞர். அப்புறம் இப்போ அந்த அவங்க ஆட்சி இழக்கிற வரைக்கும் எத்தனை மீடியா சேனல்ஸ் பூரா அவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க தெரியுமா? அவங்க கூட்டலும் பயந்துட்டு இப்போ ஃப்ரீ பேர்டாக இருக்காங்க. சுதந்திரமாக ஒரு சிலரை தவிர எல்லா சேனலுமே சுதந்திரமாக செயல்படுறாங்க. தியேட்டர் ஓரம் சரி 5 ஷோ அலோவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன? இதெல்லாம் இவங்க எதுவுமே பண்ணலை. ரெட் ஜெயினை கைகளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன ஆட்டம் போட்டானுங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக போட்டானுங்க. இனி 5 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஆட்சி கவுந்துரும். எப்படியா கவரும்? ஆட்சிக்கு வந்தாலும் செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கா? ஃபஸ்ட்டு ஏன் ஒரு எலெக்ஷனுக்கு குறைஞ்சது 25 கோடி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த காசு கொடுத்து மாட்டிக்கிட்டாங்களா, அவங்கக்கிட்ட இருந்து மட்டும் வாங்கினது இந்த தடவை 25 கோடி. எப்படி 2 கட்சியும் சேர்ந்து இந்த விஜய்னு ஒரு மொத்த ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செந்தில் பாலாஜி அவங்க தொகுதியில் எவ்வளோ கொடுத்துருக்காரு? ஒரு ஆளுக்கு 15,000 25,000 ரூபா வரை கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் ஏரியாவில் ஜெயிச்சிருக்காரு. இல்லை, மக்கள் வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்குவாங்க, ஆனால் விருப்பப்பட்டவங்க தான் ஓட்டு போடுவாங்க. எனக்கு ஏதோ அந்த செந்தில் பாலாஜி ஏரியாவையும் சேரபாபு இருக்கார்ல, அவரோட ஏரியாவும் எலெக்ஷன் பண்ணலாம், ரீகவுண்டிங் பண்ணலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே கள்ள ஓட்டு போடுறதுல கை வந்த காரணங்க. அதனால் அவங்க போட்டுப்பாங்களே எனக்கு டவுட்டாக இருக்குது. அது இனிமேல் அது வளர்மதி வயசுக்கு வந்தால் என்ன வரலான்னு அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இது ஒன்று. அப்புறம் இந்த நம்ம 2G ஊழல் தலைவர் ராஜா அவர்கள், அவர் இன்றைக்கி வந்து பெரிய லாடு லபக்கு மாதிரி பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு ரெஃப்ளெக்ட் கொடுக்கணும்ல. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, சிங்கப்பெண் திட்டத்துக்கு எவ்வளோ கார் வாங்கினீங்க, எவ்வளோ பைக் வாங்கினீங்க,
எவ்வளோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஆச்சு, இதுக்கு எவ்வளோ ஆச்சு, இத்தனை வேறு போட்டிருக்கீங்க, அவனுக்கு சம்பளம் எவ்வளோ, எல்லாம் கேள்வி கேட்குறது ஓகே. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லலாம் நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள். நீங்கள் தான் எதுவுமே இல்லையே, ஜெயிக்கவே இல்லையே, ஓட்டு எம்எல்ஏவாக நின்னீங்க. இந்த தடவை எதில் நின்னீங்கன்னு உங்களுக்கு தெரியல, ஓட்டு போட்ட மக்களுக்குமே யாவும் இல்லை. நீங்கள் தோத்தும் தான் போனீங்க. நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. அதான் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? நான் கேள்வி கேட்குறது என்னென்னா, 2G ஸ்பெக்ட்ரம் மூலம் நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிச்சிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்? சரி, அதை விடுங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய KN 1000 கோடி அடித்தார். அவர் எதனால் அந்த 1000 கோடி அடித்தான்னு என்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கிடையாது. அப்புறம் உதயநிதி அவர்கள் ஒரே மாதத்தில் 3 படத்தை புக் பண்ணி எடுத்தார். இட்லி கடை, தோசை கடை, அந்த கடை, இந்த கடைன்னு. அதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்தது? அந்த டான் பிக்சர்ஸ் எங்கேருந்து வந்தது தெரியாது. உங்கள் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் துரைமுருகன், அப்புறம் உங்கள் ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜி, அவர் ஏடிஎம்கே பிரிவில் அமைச்சராக இருக்கும்போது ஊழல் அதுக்கு தான் உள்ளே போயிட்டு வந்தார். இப்போ மின்வாரிய துறையில் ஊழல் பண்ண விஷயமும் வெளியே வந்துருச்சு. அது சிபிஐ மூவ் பண்ணிடுச்சு ஃபைலை. விஜய் சார் சைன் போடுறதுக்காக வெயிட்டிங். அது சைன் போட்டாங்கன்னா எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி உள்ளே இழுத்துருவாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த கரூர் இஷ்யூ பெண்டிங்கில் இருக்குது, அது வேறு பிரச்சனை. இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எங்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆகிட்டு நீங்கள் இந்த கேள்வியை முன்வைங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். உங்களை மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம வெள்ளை அறிக்கைன்னு என்னன்னு கேட்டால் இந்த ஒயிட் பேப்பர் தூக்கி காட்டுவீங்களே, அந்த மாதிரி காமெடியெலாம் நாங்கள் பண்ணுற ஆள் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், வெள்ளை அறிக்கை வரும். அதில் யார் யார் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், அப்போ அந்த துறையில் யார் அமைச்சராக இருந்தால் எம்எல்ஏவாக இருந்தான்னு தெரிஞ்சு உங்களுக்கு சேர்த்து மாற்றும். உங்களுக்கு நீங்கள் கூட தானே நீங்கள் ஊட்டி எம்எல்ஏ தானே நீங்கள், உங்களுக்கு ஆப் அடிப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் சேர்த்து மாற்று. இந்த ஜெயிலில் அது ஏதோ கம்பும் கழியுமா அது கொடுத்து சாப்பிட வைப்பாங்க உங்களை. வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரிலாம் 2G ஸ்பெக்ட்ரம் உள்ள சாப்பிட்ட அதெல்லாம் பத்தாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் படணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன்னு நினச்சேன் உங்களை பற்றி. கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன் வெளியே இருந்து தான் ஆதரவு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு. அவர் லாஸ்ட்டாக பேசின வீடியோ வரைக்கும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் வெளியே இருந்தால் ஆதரவு கொடுப்போம், எப்பயுமே எங்களோட பெரும்பான்மை ஆதரவு ஸ்டாலின் சாருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட நம்பகத்தன்மை அவர் என்ன தீயை கொளுத்தி போட்டு அதில் தாண்டினா நம்புவீங்களா? தீய கையில் வெறுங்கையை இது பண்ணி சூடை ஏற்றினா நம்புவீங்களா? ஏன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டா பையனையும் ஃப்ராடு பையனையும் அவர் பார்த்துருக்க மாட்டார். உங்களே இதே மாதிரி கண்டினியூவாக அவரை கேவலமாக அவதூறாமல் பேசுகிறது, அப்புறம் அவங்கள பொது இடத்துல வச்சு இப்படி காரில் ஏறி பாஞ்சு போய் அடிக்கிறது, சிங்கம் சூர்யா மாதிரி, அந்த மாதிரி அப்படி கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் பயப்படுறது நியாயமாக. 31 எலெக்ஷனில் 2031 எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார். டிவிக்கு ஆதரவு கொடுப்பாருப்பார். நீங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிங்கன்னா பயந்தது நடந்துடும். அது நடக்காமல் இருக்குன்னா நீங்கள் மூடிட்டு முன்னாடியும் பின்னாடியும் மூடி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களோட மரியாதை காப்பாற்ற விடும். அவர்கிட்ட நீங்கள் மறுபடியும் கூட்டணி ஆதரவோடு ஆட்சி அமைக்க கூட போனால் அது வேறு விஷயம். பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். அப்புறம் காதர் மொய்தீன் முஸ்லீம் லீக் கட்சி நிறுவனர், அவரெல்லாம் எந்த அளவுக்கு அவதூறாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறாக பேசுகிறீங்க. அவரெல்லாம் சத்தியமாக நீங்கள் கூப்பிட்டா கூட வரமாட்டார். அவரெல்லாம்
பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு உங்களோட ஆதரவு வேணும்னு சொல்லி 3 தடவை எப்படி 3 தடவை கடிதம் கொடுத்து 4வது தடவை ஓகே சொன்னார். அது இந்த அமைச்சர் பொறுப்புக்காக ஓகே சொல்லிட்டாரு. அது ஒரு விஷயம். ஆட்சிக்காக விடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக அவர் சப்போர்ட் பண்ணார். அப்படியுமே வெளியே இருந்தால் ஆதரவு கொடுத்தார். ஆதரவு கொடுத்தா அவருக்கு ஒரு அமைச்சர் போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க. இந்த அமைச்சர் போஸ்டிங் இது வரைக்கும் உங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சி தலைவர் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் நம்மளே சாப்பிட்ணும், நம்மளே அனுபவிக்கணும். அதனால தான்டா நீங்கள் ஒரு தடவை ஜெயிக்கிறீங்க, இன்னொரு தடவை தோற்று போகிறீங்க. டிஎம்கேக்காரங்களா, நீங்கள் தோற்கிறதுக்கு மெயின் ரீசனாக இதாண்டா காரணம். உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதிகளை உலகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ட்ரம்ப் எவ்வளோ பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒரு கேடுகட்ட கேவலமான ஆளுகள் தான் நீங்கள் மட்டும் உங்கள் ஆட்சியில் 110 நாள் டைம் எடுத்துக்குவீங்க. அந்த 110 நாளில் எதுவும் பிரச்சனைனா இவ்வளோ நாள் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே 25 நாள் ஆன கட்சியை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஏன்னா உங்கள் ஆப்போசிட்டில் கோட் செட் போட்டு ஜம்முன்னுல உட்காந்துருக்காரு. உங்களுக்கு கோட் இப்போ ரஜினி ஸ்டைலே நான் சொல்கிறேன், கவாலி ரஜினி ஸ்டைலில் உங்களுக்கு கோட் சூட் போட்டு உங்கள் எச்சாப்பில் உட்காந்து பேசுகிறதான் உங்களுக்கு பிரச்சனைனா, அவர் கோட் சூட் போடுவார்டா, முன்னாடி தானே உட்காருவாடா, கெத்த ஸ்டைலாக உட்காருவாடா. ஒன்றால் முடிஞ்சோ ஒரு 4 கோட் செட்டையை போட்டு தச்சு வாடா. அதை தானே நான் சொல்ல வரேன். உதயநிதி சாரை நான் கேட்குறேன், டிஷர்ட் போட்டிருக்கீங்க, டிஷர்ட் சைடில் ஒரு உதயசூரியன் முத்திரை குத்திருக்கீங்க, அது ஓகே. அந்த டிஷர்ட்டுக்குள்ளே ஒரு பனியனை போட்டு வர்றதுக்கு என்ன பேதி எடுக்கும் உங்களுக்கு? ஜூம் பண்ணி காட்டினா நல்லா தெரியுது நீங்கள் பனியனே போடலாங்க. அது உங்களுக்கு கேவலமாக அருவருப்பாக தெரியலையானா எனக்கு தெரியல. டிஷர்ட்டை மட்டும் போட்டு வந்துட்டு இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் சட்டை போட்டு வந்தா ஏன் உள்ளே போட்டாலும் போடாலும் தெரிய போகுது? ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்புறம் இந்த ஜென்சி மீட்டிங் வரும், டிஎம்கே ஜென்சி மீட்டிங். அதில் டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் போடுறாரு யாரை, நம்ம ஆள் ஸ்டாலின் சார் அவர்கள். அதில் ஜூம் பண்ணி விர்ச்சுவல் வாரிஸ் காட்டிட்டாங்க. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு எழுதியிருக்கு. தேவையானு கேட்குறேன். அதுக்கு ஒயிட் பேப்பரில் அவரே எழுதின மாதிரி போட்டு போக வேண்டியதுதானே. இப்படி தான் மக்களை 3 நாளாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசியலுங்க பேரில். எவனோ ஒருத்தன் செத்து போனான், ஏடிங்கிலோவில் ஒருத்தன் செத்து போனான்னா அதுக்கு விஜய் சார் தான் காரணம்னா, ஏண்டா உங்கள் கட்சியை நீங்கள் ஒழுங்காக வழி நடத்த தெரில. நீங்கள் வழி நடத்தாமல் நீங்களே இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சு போனது. அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சண்டையை போட்டு பிரிஞ்சு போனதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எத்து வீட்டுக்காரனை எப்படா பொறுப்பாக முடியும்? உங்கள் வீட்டை நீ நல்லா பார்த்துக்கிட்டா எதுக்குடா சட்டம் வரப்போகுது? அதான்டா என்னோட கேள்வி. உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஏண்டா அவன் கட்சி அந்த அம்மா செத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பிரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள இணைச்சி கூட்டு போகிற மாதிரி ஒரு வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல தலைவனை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியல. உங்கள் கட்சியில் எவனோ செத்து போனதுக்கு சிஎம் விஜய் தான் காரணம்னா எப்படி? உங்கள் வீட்டில் ஏதாவது இடம் இருந்தால் அதுக்கு சிஎம் விஜய் தான் காரணமா? என்னடா பேச்சு உங்கள் பேச்சு? ஒரு வரமுறை இல்லாத பேச்சா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் தான் ஜெயிக்கலையேங்கிற ஒரு கடுப்பை விட நம்ம யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு நெரட்டிவ் எலெக்ஷன் முன்னாடி இருந்து செட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை இவர் முறியடித்து சிஎம் ஆகிட்டாருங்கிற ஒரு கடுப்பு தான் அவங்களுக்கு இன்னும் வைத்தறிச்சல் அடங்க மாட்டேங்கி. இப்போ இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு 2031 எலெக்ஷன் வர்ற வரைக்கும் உங்களால் அடக்கவே முடியாது. அதுக்கு இடையில வரைக்கும் இந்த 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும், அதுக்கு வந்துடும், இதுக்கு வந்துடும். நீங்களே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிகிட்டு நம்ம சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு நீங்களே பேசிட்டு அந்த காதல் படத்தில் அந்த சந்தியா பேரை அங்கேன்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போங்க. என்னால் உங்களுக்கு அவ்வளோ ஆறுதல்லாம் கொடுக்க முடியும். அதனால்
இந்த மாதிரி பிக்காளி புயல்களோ, தீர்ந்து போன சக்தி, தூர்ந்து போன சக்தி, அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்காதீங்க. சரியா? சிங்கப்பண்ண அடிப்படை ஸ்டார்ட் ஆக போகுது. டிஜிபியாக அவர் போட போகிறாரு. அது ரெண்டுமே ஒரே விழாவாக நடக்கும். அப்புறம் அந்த அருண் ஐபிஎஸை பற்றி ஒரு சிலர் கேட்டாங்க, எதுக்கு அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையாக போட்டிங்க, அப்படி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போது போக்கிரி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்துங்கிற ஒரு கேரக்டர் வந்து யார் கூட இருக்குமோ, பிரகாஷ்ராஜ் அலிபாய் கூட இருக்கும். இவர் தான் போலீஸுங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு அவர் அந்த அவங்க அப்பாவை செய்ய வேண்டிய காரியெல்லாம் செஞ்சுட்டு போலீஸ் கட்டை போட்டு வருவார். வரும்போது என்ன ஆகும், இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு ஓரமாக பம்மிக்கிட்டு இருப்பார். அந்த கேரக்டரை, சார் என்னையா சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு. உடனே அந்த விஜய் கேரக்டர் என்ன சொல்லுவார், ஒன்றா வா அப்படின்பார். நான் அந்த கேரக்டராக தான் அருண் ஐபிஎஸ் அவர்களை நான் பார்க்குறேன். அவர் இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்து கும்மி அடிச்சிருப்பாங்க, எங்கெங்கே பதுக்கி வச்சுருப்பானோ அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்தினா எப்படி இருக்கும், அந்த டெக்னிக் தான். அவர் அரசியல் தெரியலன்னு யாரையா சொன்னான். அவரை மாதிரி ஒரு அரசியல் நேக்கா பண்ணுறது, நேக்கா இது பண்ணுறது யாருக்குமே தெரியாது. ஏடிஎம்கேல ஒரு சலசலப்பு உருவாக்கினார். அமைச்சர் போஸ்டிங் மற்றவங்களுக்கு இது மாதிரி நம்மளும் கொடுப்பாங்கன்னு நினச்சி வெளியே வந்தாங்க. அப்புறம் திருப்பி உள்ளே போய் ஜாயின்ட் ஆகிட்டாங்க. அதில் ஒரு நாலு திராட்சை மட்டும் தனியாக வந்துருச்சா, அவங்க அப்படியே விஜய் கூட வந்து சேர்ந்துட்டாங்களா. இது ஒன்று. இந்த பக்கம் டிஎம்கே அப்படியே பாட்பாட்டை பிரித்து, இந்த பக்கம் வைகோ மட்டும்தான் வரல. பிரேமலதா மேடம் வந்தாலும் வரலான்னு பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்து ஜாயின்ட் ஆகிட்டான். இதெல்லாம் பிரித்து வந்து கூப்பிட்டு வந்த உடனே அமைச்சரை போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போது சப்போஸ் நாளைக்கே டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதா இருந்தாலும் இவங்களாம் கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க. அவங்க டிஎம்கே உள்ளே இருந்துட்டு ஆட்சியில் வந்து கேட்டு இதே மாதிரி எனக்கு அமைச்சரை போஸ்டிங் கொடுன்னு சொன்னால் அவங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்கோ வைப்பாங்க. சத்தியமாக நான் சொல்கிறேன், தலையிலன்னாலும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நானே தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் திருமாவளவன் சார் வந்து அந்நிய அரசு அவர்களை வந்து சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு உறுதியேற்றார். இதுதான் நடந்தது. அப்புறம் அந்த குதிரை பேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நேத்தா மீட்டிங்கில் சொன்னார். அது ஒரு பொய்யான ட்வீட் பண்ணுறாங்க. அது மீறி அந்த உதயகுமார் லூசு அவன் வந்து வீடியோ பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாப்புல, குதிரை பேரம் பண்ணிட்டாங்க. அந்த 4 எம்எல்ஏ வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்டா நீ ஒழுங்காக வச்சு உன் பொண்டாட்டியை வாழ தெரியலனா, இப்படி தான் என்னால் ஒரு ரூடாக கேட்க முடியுது. நீ ஒழுங்காக உன் பொண்டாட்டியை வச்சு வாழ்ந்துட்டு அவ ஏன்டா வெளியே போகிறா? உன்னால் உன் பொண்டாட்டியும் ஒழுங்காக வச்சு வாழ தெரியல. உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் தான்டா கண்ட்ரோலாக பார்த்துக்கிடணும். அவங்க வெளியே வராங்கன்னா அவங்க மக்கள் சேவை செய்கிறதுக்கு தான் எம்எல்ஏவாக ஆகியிருக்காங்க. சரியா? உங்களை மாதிரி சம்பாதிச்சோம், நம்ம நல்லா இருந்தோம், நம்ம குடும்பம் நல்லா இருந்தோம்னு நினைக்கிறவங்க கிடையாது. எனக்கு யாரை பற்றியும் அவ்வளோ தெரியல. ஆனால் இசை சுப்பையா அவர்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எந்த நேரம் கதவை தட்டலாம், கதவை திறந்து என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஆள் தான் இசை சுப்பையா அவர். ஆள் அப்படியே சிரிச்சமமாக இருப்பார். அவரை பார்க்கும்போது என்னோடய பழைய ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க தான் ஆகும். இந்த மாதிரி இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு கட்சி தடையாக இருந்தால் அந்த கட்சியை உடச்சிட்டு வெளியே வர்றதா ஒரு நல்ல சரி ஓகே. அது ரிசைன் பண்ணாமல் ஏடிங்க அதிலேருந்து நீடிக்கிறதுக்கு எடப்பாடி சார் ஒத்துக்கிடுவாராம். எம்எல்ஏவாக இருக்கிறது ஒத்துக்க மாட்டார். கண்டிப்பாக கோர்ட்டில் கேஸ் போடுவார், பிரச்சனை பண்ணுவார். அதுக்காக தான் ரிசைன் லெட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிவியில் போய் ஜாயின் பண்ணால் ஓரளவு மரியாதை இருக்குமே அப்படிங்கிற நினச்சி தான் அவர் பண்ணார். அவர் பண்ணது கரெக்டு தான். அந்த 4 எம்எல்ஏஸும் பண்ணது கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு. மக்களோட வரி பணம் செலவாக தான் இல்லை, நான் சொல்லலை. என்ன அவங்க வந்து இப்போ வெளியே வர்றதுக்கு வெளியே வந்துட்டாங்கன்னா
வெளியே வந்து டிவியோட ஜாயின் பண்ணி எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருந்திருக்கும். மக்களும் நல்ல விதத்தில் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருப்பாங்க. இப்போயே ஒன்றும் இல்லை, அம்பாசமுத்திரத்தில் அவர் எஸ்சி சுப்பையா அவர்கள் 3வது தடவை அண்ணன் போஸ்ட் எம்எல்ஏவை ஜெயிக்கார். இதை விட என்ன வேணும்? மற்ற எம்எல்ஏஸை பற்றி தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி நான் சொல்லிட்டேன். அதனால் இந்த மாதிரி நிறைய காமெடிகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி மட்டும் ரசிங்க, உள்ளே போய் எதுவுமே பார்த்துடாதீங்க. இன்னும் என்னென்னலாம் தெருக்கூத்து நகர கூத்தெல்லாம் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள், சரியா? இன்னும் இடைத்தேர்தல் இருக்குது, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது 6 மாதத்தில், அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் அது 29 தான் நடக்கும். இந்த மாதிரி நிறைய தெருக்கூத்துகள் நடக்குது. அதனால் நீங்கள் யாருமே எதை பற்றியுமே கவலைப்படாமல் மேலே இருக்க பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி சரி சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நமக்கு மேலே கடவுள் இருக்கிற அந்த கடவுள் மாதிரி விஜய் நினச்சிக்கோங்க. அதுக்காக விஜயை வந்து விஜய் சிஎம் சாரை கடவுள் நான் சொல்ல வரேன், மாதிரின்னு நினச்சிக்கோங்க. மாதிரிக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதா? அவரை அப்படி மாதிரியை நினச்சிக்கிட்டிங்கன்னா அவரே எல்லாம் பார்த்துக்கிடுவார். இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டு அதை வந்து செலவு பண்ண நான் சேர்த்து வச்சுட்டு தான் வந்திருக்காரு. அதில் இருந்து தான் நேற்று ஒரு மீட்டிங் போட்டார், அது கட்சி செலவில் தான் பண்ணாங்க. இந்த பரதேசிய மாதிரி போகிற இடத்துல பூரா செலவு பண்ணி அந்த 4000 கோடி கொடுத்தாங்களே சென்ட்ரல் வந்து அதில் இருந்து எடுத்து செலவு பண்ணுற ஆள்லாம் அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணி மீட்டிங் போட்டு மாநாடு போட அவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் கட்சி இதில் இருந்து தான் அந்த ஃபஸ்ட்டு பொறுப்பேற்றாரலாம், அது மட்டும்தான் அரசாங்கத்தோட காசு, சரியா? ஃபஸ்ட்டு அந்த பதவி ஏற்கும்போது ஒரு நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு செட்டு போட்டு எல்லாம் பண்ணாங்க, அது மட்டும்தான் கவர்மெண்டோடது. அப்புறம் இந்த வாழ்த்துக்கள் சொன்னது திருச்சிக்கு போனது அது எல்லாமே அவரோட சொந்த பணம், ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த கட்சி பணம், அவங்களோட சொந்த கட்சி பணத்துலேருந்து பண்ணது. இந்த 20 நாளில் டாஸ்மார்க்கை நிப்பாட்டி அப்புறம் அந்த பில்டிங் இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க, அதில் எவனும் கமிஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது. இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் போன வருஷம் பண்ண ஊழலை கண்டுச்சு, இந்த மாதிரி எத்தனையோ பண்ண தெரிஞ்ச அவருக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆள தெரியாதா? கரெக்டாக அதெல்லாம் பண்ணுவார். நீங்கள் அவர் மேலே மட்டும் நம்பிக்கைங்க. இந்த பிக்காளி பேழுக எச்சுக்களி பேழுக பிறக்கி தின்னவங்க பேச எதையுமே நம்பாதீங்க, கேட்காதீங்க. முக்கால்வாசி நியூஸ் சேனலை பாதி பார்த்து பாதி பார்க்காம மாதிரி இருக்கும், அப்படி இருந்தால் தான் நம்ப முடியும். சரி, ஓகே. அடுத்த வீடியோக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். எப்போ அடுத்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டோடு வரேன். இதே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக பேசணும்னு மைண்டில் தோணுதை இப்போ பேசுகிறேங்க, ஓகேவா? ஓகே, விஜய் ஸ்பாட் சேனலுக்காக அகைன் நான் மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வாய்ப்பளித்த உங்களுக்கும் சிஎம்மாக வாய்ப்பளித்த உங்கள் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் அகைன் ஒரு வணக்கம், ஓகே? லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா, ஓகேவா? ஓகே, அடுத்த காணொளியும் சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.